பில்டிங்கில் வந்து நிறைய செலவுகள் நம்ம பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி தகவல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பில்டிங்கை பண்ணும்பொழுது கண்டிப்பாக தேவையற்ற செலவுகள் தவிர்க்கப்படும். சரிங்களா? ஹாய், வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய பதிவில் ஒரு 1000 சதுரடி வீட்டுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த பதிவில் என்னென்னா, அது 1000 சதுரடி. இப்போ ஒரு வேளை ஒரு 600 சதுரடி, ஒரு 800 சதுரடி அப்படிங்கும்பொழுது அந்த அமௌண்ட்டு பொருந்தாது. அதே நேரத்தில் இப்போ பெர்சன்டேஜ்னால் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வரும், பேஸ்மெண்ட் முடிக்க எத்தனை பெர்சன்டேஜ் வரும், அதே நேரத்தில் லிண்டல் லெவல் வரைக்கும், ரூஃப் வரைக்கும், அடுத்து இருக்கிற பிற வேலைகள். ஸோ இந்த எல்லா வேலைக்குமே வந்து இத்தனை பெர்சன்டேஜ் மொத்தமாக இருக்கிற ஓவரால் அமௌண்ட்டில் இவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கும் பிரித்து நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம். சரிங்களா? அப்படிங்கும்பொழுது நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு 20% அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 1000 சதுரடியாக இருந்தாலும் சரி, 2000 சதுரடியாக இருந்தாலும் சரி, 600 சதுரடியாக இருந்தாலும் சரி, டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் 20% நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ஓவராலாக 100% ஆஃப் வேல்யூவில் அமௌண்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? அது சம்மந்தமான பதிவு தான் இது. அதாவது அதே நேரத்தில் உங்கள் பில்டிங்க்கு, நீங்கள் கட்டுற பில்டிங்காக இருந்தாலும், உங்கள் சொந்த பில்டிங்காக இருந்தாலும், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு பேமெண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டு, மெட்டீரியல் ஒரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ மெட்டீரியல் தேவைங்கிற லிஸ்ட்டு, இல்லை வரைபடம் வேண்டும் அப்படிங்கும் பொழுதோ, சரிங்களா, வேறு ஏதேனும் தேவைகள் இருப்பினும் கட்டிடம் தொடர்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான பதிவு, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இதுதான். அட்வான்ஸ் வந்து 25%. அப்போ அந்த 3 ஃபீட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும், பேஸ்மெண்ட் வந்து 2 ஃபீட்டோ 3 ஃபீட்டோ நம்ம மென்ஷன் பண்ண வேண்டும். அப்போ அதில் என்னென்ன பணிகள் வருது அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ 25%. ஸோ 4,96,751 ரூபா. அதாவது இதில் என்னென்ன இந்த 1000 சதுரடிக்கு உள்ள ஸ்டேஜ் பேமெண்ட் தான் இது. அடுத்தது ஆஃப்டர் பேஸ்மெண்ட் கம்ப்ளீஷன், பேஸ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த 20% அது வந்து லிண்டல் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். அடுத்தது ரன்னிங் பில் 2. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லிண்டல் கம்ப்ளீஷன், அதாவது லிண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டும். அது வந்து எது வரைக்கும். அடுத்தது ரூஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது எதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ தொகை, ஆக்சுவலாக ஓவராலாக பார்க்கும்போது 19,87,000 ரூபா நம்ம வந்து இந்த 1000 சதுரடி வீட்டுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கும் இத்தனை பெர்சன்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். தாராளமாக இந்த பெர்சன்டேஜை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். சரிங்களா? எதனால், எப்படி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர், கான்ட்ராக்டர், சிக்னேச்சர், விட்னஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மில் வர்றது. ஓகே, இப்போ நான் இதை எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் காரணம். இதில் என்ன காரணம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இது வந்து என்ன, ஃபவுண்டேஷன், இது ஒரு ஸ்டேஜு. ஸோ அப்படிங்கும்பொழுது ஃபவுண்டேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு 6.85%, அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் முடியுது இல்லையா, தரமட்டத்திலேருந்து அந்த பேஸ்மெண்ட்டு 3 ஃபீட்டுக்கு வந்து ஒரு 19.71%. சரிங்களா? ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 26%. இதை தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்லியிருப்போம், 25% அப்படின்னு நம்ம இங்கே 25% அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான். அடுத்தது பாருங்கள், லிண்டல் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 16.69%. சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரூஃப் வரைக்கும் எனக்கு ஒரு 19.98. ஸோ 20 நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பூச்சி வேலைக்காக ஒரு 7.5%, டைல்ஸுக்கு ஒரு 4.48%. ஸோ இந்த மாதிரி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், ஸோ ஒன்றுக்கும் பாருங்கள் 7.71%, எலக்ட்ரிக்கலுக்கு 4%, ப்ளம்பிங்க்கு ஆல்மோஸ்ட் 4, அதாவது 3.5%, 3.25%, 0.57%. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இதில் இன்னொரு முக்கியமானது ஒன்று இருக்குது பாருங்கள், டெரஸ் ஃப்ளோர். டெரஸ் ஃப்ளோரில் வந்து ஒரு 5.13%. ஸோ மொத்தமாக இதை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 100% வந்துடும். சரிங்களா? இந்த 100% தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்படிங்கும்பொழுது இதில் பாருங்கள், மெட்டீரியலுக்கு எவ்வளோ, ஃபவுண்டேஷனுக்கு மெட்டீரியலுக்கு எவ்வளோ, லேபருக்கு எவ்வளோ, பேஸ்மெண்ட் வரைக்கும் மெட்டீரியலுக்கு எவ்வளோ, லேபருக்கு எவ்வளோ, மொத்தமாக எவ்வளோ. ஸோ இது 3 கூட்டி பாருங்கள். இந்த பேஸ்மெண்ட் 3 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5,54,000 வருது.
5,54,000 ரூபாய் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது 26%. அதாவது 26% அப்படிங்கிறது இந்த 5,54,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜுக்கும் நாம் வந்து கரெக்டாக இந்த தொகை தான் தேவைப்படுது அப்படிங்கிறது கான்ட்ராக்டருக்கும் தெரியணும், ஹவுஸ் ஓனருக்கும் தெரியணும். எக்ஸாக்டாக உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியணும். இப்போ இந்த 26%னா இங்கே பாருங்கள், இந்த ஃபவுண்டேஷனில் எத்தனை வேலை இருக்குது? 7 வேலை இருக்குது. அதே நேரத்தில் பேஸ்மெண்ட்டில் 12 வேலை இருக்குது. ஸோ 12 7 19 வேலை. இந்த 19 வேலைக்கும் தான் நம்ம வந்து இந்த அட்வான்ஸ் வந்து 26%, நம்ம 25ன்னு போட்டிருப்போம், ஒரு 26% நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் முடிக்கிறதுக்கு தான். முதல்ல இந்த பேஸ்மெண்ட்டில் என்ன முடிக்கணும் அப்படி தெரியணுமில்ல. ட்ரென்ச் எடுக்கணும், எம்சாண்ட் போடணும், பிசிசி, சரிங்களா? அதில் பிரிக் ஒர்க்கு, அதில் எர்த் பீமு, பேஸ்மெண்ட்டில் பெல்ட் இருக்கா, டிபிசி இருக்கா, ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன வேலைகள் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படிங்கும் பொழுது இது வந்து 2 பேருக்குமே, அதாவது வீட்டு ஓனருக்கும் தெரியணும், கான்ட்ராக்டர்ஸுக்கும் தெரியணும். ஸோ அதனுடைய மொத்த தொகை, இந்த ஒரு வேலைக்கும் உள்ள மொத்த தொகை தான் இது. அதனுடைய பர்சன்டேஜ் தான் 6.85. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 26%. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 26% வரும், 26. ஸோ இப்போ நம்ம இப்படி தான் பிளான் பண்ணணும். இப்போ இது பாருங்களேன், சூப்பர் ஸ்ட்ரக்சர் லிண்டல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 வேலை. ஸோ எத்தனை பர்சன்ட்டு? 16.69%. இப்போ இந்த 26% நம்ம போடுறோம் அப்படின்னா, அதே நேரத்தில் இதில் இருக்கிற இத்தனை பணிகளும் அதில் வந்து வரணும். இதில் நான் வந்து 8 வேலை தான் செய்வேன், ஆனால் 26% அட்வான்ஸில் போவேன் அப்படின்னா அது இல்லை. ஏன்னா இந்த 12 வேலைகளினுடைய மொத்த தொகை தான் இது, அந்த தொகையினுடைய பர்சன்டேஜ் தான் இது. இந்த பில்டிங் வந்து பேசிக் பிளானில், அதாவது பேசிக் ரேஞ்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கொட்டேஷன் அமௌண்ட்டு, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன பணிகள் நடக்குது அப்படின்னு, என்னென்ன பணிகள் செய்கிறோம் செய்ய மாட்டோங்கிறத பொறுத்து இந்த பெர்சன்டேஜ் மாறும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20%. ஸோ இந்த டெரஸ் ஃப்ளோரும் வந்து இது கூட சேர்ந்தது தான் சிவில் ஒர்க்கில். ஸோ அது ஒரு 5%. ஸோ ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவில் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது 75 to 80% வந்து சிமெண்ட் ரிலேட்டடான பணிகள் மட்டுமே. இதில் இந்த எர்த் ஒர்க், மண் சம்பந்தமான வேலைகளும் அதில் அடங்கும். அப்போ மீதமுள்ள இந்த 20% மட்டும்தான் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், மிஸ்லனியஸ். சரிங்களா? தம்ப்நெயிலில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்னு. கிரவுண்ட் ஃப்ளோரு சதுரடிக்கு 1434 ரூபா. எஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சதுரடிக்கு 1434 ரூபா. கிரவுண்ட் ஃப்ளோர்னால் என்ன? பேஸ்மெண்ட் ஃபினிஷிங்கில் இருந்து, அதாவது பேஸ்மெண்ட் லெவல் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து அடுத்த அதாவது அந்த ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கம்ப்ளீஷன் வரைக்கும் ஒரு சதுரடிக்கு 1434 ரூபா நமக்கு தேவை. அது இல்லாமல் பேஸ்மெண்ட் வரைக்கும் சதுரடிக்கு 557 ரூபா தேவை. டெரஸில் வந்து ஒரு 107 சதுரடிக்கு. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், டெரஸ் ஃப்ளோர் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். பேசிக் லெவல் மெட்டீரியலை யூஸ் பண்ணால் போதுமானது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சதுரடிக்கு வந்து 2099 ரூபா நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த 2099ங்கிறது ஒரு சதுரடிக்கான 1000, ஒரு சதுரடிக்கான விலை. 1000 சதுரடி வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு 2000 ரூபா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1950க்கும் பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்ன பணிகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் சதுரடிக்கு விலையை நீங்கள் மாற்றுறது மிக நல்லது. இப்போ டெரஸ் ஃப்ளோர்னால் பாருங்கள், இதில் வந்து 4 இன்ச்சு பிரிக் ஒர்க் தான். நீங்கள் வந்து 9 இன்ச்சு பிரிக் ஒர்க் கேட்குறீங்க கைப்பிடிக்க அப்படின்னா அது மாறும். அதே நேரத்தில் அதில் வந்து பேராபிட்டில் சில் லெவலில் ஒரு கோப்பிங் போடணும். ஆர்சிசி காலமாக போடுறோமா, டம்மி காலமாக போடுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த காஸ்ட்டு மாறும். சரிங்களா? உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதற்கு ஏற்ற போல் இந்த விலை வந்து, இந்த கோட்டிங் அமௌண்ட் வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இந்த காஸ்ட் வந்து பேசிக் மெட்டீரியல் அடிப்படையாக கொண்டது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.